இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. தேவதாயின் மன்றாட்டு மாலையில் எல்லாவற்றிற்கும் ஆதிகாரணமான பரம்பொருளை சுவாமி கிருபையாயிரும் என மன்றாடிய நாம் அடுத்ததாக கிறிஸ்துவே கிருபையாயிரும் என வேண்டுகிறோம். பாவத்தில் விழுந்த ஆதி பெற்றோர் ஆண்டவரை காணாது அஞ்சி ஓடி ஒளிந்து கொண்டனர். இறைவனின் மாட்சிமை தங்கிய முகத்தை காண இயலாது வெக்கி தலை குனிந்தனர். பாவம் நீங்களாக மற்றபடி மானிட வாழ்க்கையின் அனைத்து படிநிலைகளையும் வாழ்ந்தவர் நம் இயேசு கிறிஸ்து ஒருவரே. உலக பாவங்களை போக்க வந்த செம்மறிப்புருவை இவர்தான் கல்வாரியில் நம் பாவங்களுக்காக சிலுவையை சுமந்து கசையடிகள் பட்டு பல நிந்தை அவமானங்களுக்கு உட்பட்டு நமக்காக மரித்த தேவன். தமது பாடுகளாலும் தன் உடலை வருத்தி கொண்டு நம் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து தொங்கியவர். உயர்ந்த அன்பு எது? நண்பனுக்காக உயிரை கொடுப்பது என தம் அனைவரின் பாவங்களுக்கு கழுவாயாக விலையேறப்பட்ட தனது குருதியை சிந்தி நம் பாவங்களை துடைத்தெறிந்த அந்த இறைமகன் இயேசுவை நோக்கி நாம் செல்ல இன்னும் தடை என்ன? அன்பு இன்றி நம்பிக்கை இல்லை. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என இறைமகன் இயேசு நம்மை அழைப்பதாக மத்தேயு நற்செய்தியாளர் அதிகாரம் 11:28 முதல் 30 வரை உள்ள வசனங்களில் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே நமக்காக மனு உருவெடுத்த இறைமகன் இயேசுவிடம் நம் பாவங்களுக்கு பரிகாரமாக மனதுருகி அவரது அன்பின் திரு இருதயத்தை நோக்கி கிறிஸ்துவே கிருபையாயிரும் என இறங்கி மன்றாடுவது தகுதியும் நீதியானதும் ஆகும். மரியே வாழ்க.